எப்பயுமேங்க நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்ம தாங்க மெயினான காரணம். வெளியிலேருந்து நெறைய கஷ்டம் நமக்கு வரும். ஆனா, அத விட நம்மள தாழ்த்திக்கிறோம் தெரியுமா? "ஐயோ! என்னால இது முடியாதோ!" அப்படின்னு நம்ம எப்ப நெனைக்கிறோமோ, அப்பவே நம்ம வந்து தோத்துடுறோங்க. வெளியில உள்ளவங்க 1000 சொல்லலாம். "உனக்கு இதெல்லாம் தேவையான்னு?" கேட்கலாம். "நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்கலாம். என்ன வேணா சொல்லலாம். பட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க என்ன பண்றீங்கன்றது. அதுல நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வெற்றி இன்னைக்கு இல்லங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சே தீரும். அந்த மன உறுதி மட்டும் உங்களுக்கு வேணும். நீங்க பண்றதுல 100% நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி உங்கள வந்து சேரும். மேபி இன்னைக்கு அது டிலே ஆகலாம். ஆனா நாளைக்கு இல்ல நாளை மறுநாளோ, இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா அந்த வெற்றிய வந்து நீங்க அடைஞ்சே தீருவீங்க. சரிங்களா? ஆனா அதுக்கு தேவை மன உறுதி. வெளியில இருந்து நமக்கு ஏற்படுற கஷ்டத்த விட, நமக்கு குடுத்துக்கிற கஷ்டம் தாங்க ரொம்ப அதிகம். ஸோ அந்த கஷ்டத்த குடுக்காம, நீங்க உங்க மனசளவுல ஒரு கிளாரிட்டியோட, ஓகே உனக்கு இதுதான் செட் ஆகும். இதுதான் உனக்கு சூட்டபிள். இப்ப நீ ஜெயிக்கலனாலும் கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ஜெயிக்கிற பாதையை நோக்கி நீ போயிட்டுருக்க அப்படின்ற ஒரு மன உறுதி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறது நிச்சயம். நம்மளோட தகுதி என்னன்றது நம்பள தவிர வேற யாருக்குங்க தெரியும்? ஸோ நம்ம தகுதிய பத்தி நம்மளே தெரிஞ்சுட்டு நம்ம ஏங்க பயப்படணும்? ஸோ இனிமே பயப்படாதீங்க. நமக்கானது என்னவோ அது கண்டிப்பா நம்மள வந்தடையும். எந்த சூழ்நிலையிலும் முயற்சிய மட்டும் கைவிட்றாதீங்க. நன்றி.